காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பூர்வீக காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடபகுதி மக்கள் ஆரம்பித்த போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. ராணுவம் வசமுள்ள 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் ஆரம்பித்த போராட்டத்திற்கு இன்றுடன் 28 நாட்கள் பூர்த்தியாகின்றன. துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் எங்களுடைய உயிர்களை நாளுக்கு நாள் வருத்தி எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தை பிள்ளைகளை மெச்சுக்கொண்டு நாங்கள் அழுது கொண்டு எனக்கு வயது 66. நாங்கள் இப்படி தெருவில் வந்து இருந்து சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாம இருந்து வதங்குறோம். எங்களுக்கு ஒரு முடிவு இங்க தெரமாட்டிக்கலாம். கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி மன்னார் முள்ளிக்குளம் மக்களும் கடந்த 6 நாட்களாக போராடி வருகின்றனர். மன்னார் டிஸ்ட்ரிக்டையும் பிரிக்கிற ஆறு இது எங்களை முள்ளிக்குளம் கடலோட கலக்குது. எங்களுக்கு நல்ல முடிவு வரும் வரையிலையும் எங்களோட போராட்டம் தொடரும். எங்களோட இறுதி முடிவு எங்களோட ஊர் எங்களுக்கு கிடைக்க வேணும். அது வரையில நாங்க போராடியே தீர்வோம். கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களின் காணி உரிமம் கோரும் போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. சிவா பசுபதிகமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதை போன்று தமக்கும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதே சரஸ்வதி கமம் மற்றும் ஜொனி குடியிருப்பு மக்களின் கோரிக்கையாகும். சிறுதகம் எம்பி தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அரசியல் ரீதியாக ஊடகவியலரெல்லாம் பற்றி இங்கேயும் கதைச்சிருக்கார். மற்றது மக்களை பற்றியும் சில விஷயங்களை பொய்யான கருத்துக்கள் அப்படி சொல்றாங்க. எந்த ஊடகவியலரை கதைச்சார்ன்ற விஷயங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெளிவான இதுகள் தெரியாது. இன்றைக்கு வந்தவர் கொஞ்சம் எங்களுக்கு மனம் வேதனைப்படக்கூடிய சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். நாங்க இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் கூடியது இந்த காணியை விட்டு வேற எங்கேயும் நாங்க கலர்த்து வைக்க மாட்டோம். இந்த 7 நாள் போராட்டத்தில் இந்த ஊடகவியாளர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பலாபலனை தந்து எங்களுடைய நல்லது கெட்டதை அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் இன்று முதலும் அவங்க போயிருக்காங்க.